ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்கள் சேனல் சினிமா உலகம். நான் உங்கள் பாலசூர்யா. அருண் விஜய், ரோஷினி பிரகாஷ், மிஷ்கின், சமுத்திரகனி இவர்களுடைய நடிப்புல பாலா அவர்களுடைய இயக்கத்துல ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைக்க, பின்னணி இசை சாம்சிஎஸ் அமைக்க இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு சுரேஷ் காமச்சி. இந்த படம் தான் வணங்கான். இந்த படத்தோட ஒன்லைன், வாய் பேச முடியாத காது கேட்காத அருண் விஜய் அவர்கள் அடுத்தடுத்து 3 கொலை பண்ணிடுறாரு. அவரே சரண்டரும் ஆயிடுறாரு. நீதிபதி மிஷ்கின் அவர்கள் இந்த கொலைக்கான மோட்டிவ் என்னங்கிறத கண்டுபிடிக்க புதுசா ஒரு அதிகாரியை நியமிக்கிறாரு. அவர் இந்த கொலைக்கான மோட்டிவை கண்டுபிடிச்சாரா, இந்த கொலைக்கான தண்டனை அருண் விஜய் அவர்களுக்கு கிடைச்சிச்சா, ஏன் அந்த கொலையை பண்ணாரு, இப்படி அந்த கொலைனால என்னென்ன பாதிப்புகள் அவர் அனுபவிச்சாருங்கிறதான் இந்த வணங்கான். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், மாற்றுத்திறனாளிகள் தான் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத காட்டுற ஒரு படமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் திருநங்கைகள் எந்த அளவுக்கு அவமதிக்கப்படுறாங்க, அட் த சேம் டைம் கோயில் பக்கத்துல இல்ல சர்ச் பக்கத்துல பாரை ஓபன் பண்ணிட்டு எவ்வளவு டார்ச்சர் பண்றானுங்க. சரி, சிஸ்டமும் சொசைட்டியும் தான் இப்படி இருக்கு, இயற்கையாவது நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தா இயற்கை சீற்றம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையவே காலி பண்ணிடுது. இப்படி எளிய மக்களோட வலியையும் வாழ்வியலையும் 70mm ஸ்கிரீன்ல படமாக்க நினைச்ச நம்ம இயக்குனர் பாலாவுக்கு சினிமா உலகம் சேனல் சார்பா ஒரு ஹேட்ஸ் ஆஃப். செகண்ட் பாசிட்டிவ், இந்த படத்தில் உள்ள ஹீரோயின் கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே டாப் நாச்சுங்க. ரைட்டிங்கா நமக்கு பிதாமகன் லைலாவை ஞாபகப்படுத்தினாலுமே விஷுவலா பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு ஹீரோயின் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு யோசிக்கிற அளவுக்கு பாலா சாரும் அவங்க கிட்ட பெர்ஃபார்மன்ஸை வாங்கியிருக்காங்க. அவங்களும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. தேர்ட் பாசிட்டிவ், நன் அதர் தென் அருண் விஜய் சார். அவர் இடத்துல யார் இருந்தாலுமே இந்த ஃபீல்டே வேணாண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பாலா சார் படத்துல இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள்ல இருக்கட்டும், ஒரு ப்ராப்பரான கம்பேக் கொடுத்து நடிப்புல எங்கேயோ போயிருக்காரு. அந்த அளவுக்கு உழைப்பை கொடுத்திருக்காரு. இந்த படத்தோட நெகட்டிவ்ங்கிறது, என்னதான் ஹீரோயின் போர்ஷன் சூப்பரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு லெவலுக்கு மேல நம்ம பொறுமையை ரொம்ப சோதிச்சிடுறாங்க. இவ்வளவு தூரம் ஒரு சீன் பெருசா இருந்திருக்க வேணாங்கிற ஒரு ஃபீலை ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்துருச்சு. இந்த படத்தோட அடுத்த நெகட்டிவ் என்னன்னா, இந்த படத்துல நிறைய பாலியல் துன்புறுத்தல்களை காட்டுறாங்க. அந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு இதே படத்துல ஹீரோ ஒரு பெரிய தண்டனையை கொடுத்தாலுமே ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இந்த படத்தை பார்த்தான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா சில ஷாட்டுகள்லாம் இவ்வளவு ஓவரா அந்த பாலியல் துன்புறுத்தல்களை காட்டணுமா, இவ்வளவு ஷாட்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமாங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வந்துருச்சு. ஸோ ஃபைனலி இந்த அளவுக்கு டெப்தா காட்டினாலும் நமக்கு இது ஒரு படமா பார்க்கும்போதே கஷ்டமா இருக்கு. இதை எத்தனையோ பேர் ரியல் லைஃப்ல இந்த தப்பை பண்ணிட்டு ஊருக்குள்ள கெட்டா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள இவர் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. அதாவது இந்த படத்தோட இயக்குனர் இவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும், அதை நம்ம படம் வழியா சொல்லுவோம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணிருக்காரு. ஸோ அவரோட ஜென்யூனான எண்ணத்துக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் பிதாமகன் சேது அளவுக்கு ஓவர் த டாப்பும் கிடையாது, அட் த சேம் டைம் ரொம்ப கம்மியான படமும் கிடையாது. ஒரு டீசென்டான வாட்ச் தான் இந்த வணங்கான். இந்த வணங்கான் திரைப்படத்துக்கு நம்ம சேனல் 5க்கு ஒரு 2.5 கொடுக்கலாம். ரெண்டாவது, நம்ம சின்ன வயசுல பாலா அவர்களை ரசிச்சிருக்க மாட்டோம், நானுமே அப்படித்தான். ஆனா நான் எப்போ சினிமாக்குள்ள வர ஆரம்பிச்சோம், பாலா சார் மேல மிகப்பெரிய ஒரு மரியாதை வந்துருச்சு. அந்த அளவுக்கு கிராஃப்டாவும் சரி, கண்டென்ட்டாவும் சரி, ஆக்டிங்காவும் சரி என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண வச்ச டேரக்டர்கள்ல பாலா சாரும் ஒருத்தர். இவர் படத்துல நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் நடிச்சிட்டோம்னா போதும்டா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டரா இருந்தாலும் இதுல ஒரு ரிவ்யூவரா பாசிட்டிவையும் நெகட்டிவையும் சேர்த்தான் சொல்லியிருக்கேன். இன்னொரு பக்கம் அருண் விஜய் சார், அவரோட கடுமையான ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ஒரு கரெக்டான ரிசல்ட் தான் இந்த வணங்கான்.